நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இப்பொழுது நாம் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் அதன் பாக் 3 பகுதி 3 பாட் 7 பாடம் 7 மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியை பற்றி படிக்கவிருக்கின்றோம். पृष्ठ संख्या 92 92 பக்கம் 92. आइए पाठ पढ़ेंगे. वारुंगल पाठத்தை பார்க்கலாம். मोहनदास करमचंद गांधी का जन्म गुजरात राज्य के पोरबंदर शहर में 2 अक्टूबर सन 1869 को हुआ था. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களது பிறப்பு காந்தி என்றால் காந்தியின் பிறப்பு குஜராத் ராஜ்யக்கே போர்பந்தர் ஷெஹர்மே குஜராத் ராஜ்யத்தின் போர்பந்தர் நகரத்தில் 2 அக்டோபர் சன் என்பது ஏடி என்று ஆங்கிலத்தில் குறிக்கின்றோம் அல்லவா, அதை ஹிந்தியில் சன் என்று கூறுவார்கள். 1869 ஆண்டு ஹுவாதா நடைபெற்றது, ஆனது, பிறந்தார் என்பது பொருள். அதாவது மகாத்மா காந்தி 2 அக்டோபர் 1869 ஆண்டு பிறந்தார். உன்கே பிதா கரம்சந்த் காந்தி தே, அவரது தந்தையார் கரம்சந்த் காந்தி. உன்கி மா புத்லிபாயி தி, அவரது தாயார் புத்லிபாய் ஆவார். தி என்பது இறந்த காலத்தை குறிக்கின்றது. புத்லிபாய் பெண்பால், எனவே தி என்று வந்துள்ளது. புத்லிபாய் தி, அவரது தாயார் புத்லிபாய் ஆவார். உன்கா விவாஹ் கஸ்தூரிபா கே சாத் ஹுவா, அவரது திருமணம் கஸ்தூரிபாயுடன் நடைபெற்றது. விவாஹ் என்பது ஆண்பால் சொல், எனவே கா விவாஹ் என்று வந்துள்ளது. உன்கா விவாஹ், அவரது திருமணம் கஸ்தூரிபாயுடன் நடந்தது. मोहनदास गांधी और कस्तूरबा के 4 पुत्र हुए. மோகன்தாஸ் காந்தி மற்றும் கஸ்தூரிபாய்க்கு 4 மகன்கள் பிறந்தனர். ஹுயே உண்டானார்கள், பிறந்தனர் என்பது பொருள். வே ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி और देवदास गांधी हैं. அந்த மகன்களின் பெயர்கள், மகாத்மா காந்தி மற்றும் கஸ்தூரிபா காந்தியின் பிள்ளைகளின் பெயர்கள் ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, ராம்தாஸ் காந்தி மற்றும் தேவதாஸ் காந்தி ஆவார்கள். ஹே என்பது ப்ளூரல், அதாவது பன்மையை குறிக்கின்றது. அடுத்த பத்தி. மோகன்தாஸ் காந்தி कानून की पढ़ाई के लिए इंग्लैंड गए. மோகன்தாஸ் காந்தி கானூன் கி படாயி, சட்டப்படிப்பு, கானூன் என்றால் சட்டம், லா, கானூன் கி படாயி என்றால் சட்டப்படிப்பு, லா எஜுகேஷன், கேலியே அதற்காக, இங்கிலாந்து கயே இங்கிலாந்து சென்றார். ஜா என்பதன் இறந்த காலம் கயா என்று கூறுவார்கள். ஜாத்தாஹே என்பதன் இறந்த காலம் கயா. சரியா? கயே என்றால் சென்றார். மோகன்தாஸ் காந்தி சட்டப்படிப்பிற்காக इंग्लैंड சென்றார். इंग्लैंड जाने से पहले उन्होंने अपनी माँ को 3 प्रतिज्ञाएं दी. इंग्लैंड जाने से पहले, इंग्लैंड செல்வதற்கு முன்பு, செல்லும் முன்பு, से पहले என்றால் அதற்கு முன்பு, उन्होंने அவர், वे प्लस ने उन्होंने, अपनी माँ को தனது தாயாருக்கு, 3 प्रतिज्ञाएं 3 பிரதிஜைகள், 3 சத்தியங்கள், தி என்பதில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள். பிரதிஜாயே என்பது பன்மை, சத்தியங்கள் ப்ராமிசஸ் என்று கூறுகின்றோம் அல்லவா, அது பன்மையாக இருப்பதனால் இங்கு தீன் என்று பன்மையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நே பயன்படுத்தப்படும் பொழுது ஆப்ஜெக்டுக்கு ஏற்றார் போல, செய்யப்படும் பொருளுக்கு ஏற்றார் போல வினைச்சொல் மாறும் என்பதை நாம் போதினியில் படித்திருக்கின்றோம். ஒரு முறை போதினி பாடங்களை நம் பதிவில் உள்ளது, அவற்றை எடுத்து கேட்டு பாருங்கள். சரியா? 3 பிரதிஜாயே தி, தாயாருக்கு 3 சத்தியங்களை செய்து கொடுத்தார்.
பிரதிஜ்ஞாயே தி, சத்தியங்களை கொடுத்தார், சத்தியங்களை செய்து கொடுத்தார். ஏக், மாंस नहीं खाऊंगा, முதல் சத்தியம் என்ன? மாंस नहीं खाऊंगा, மாமிசம் சாப்பிட மாட்டேன். नहीं खाऊंगा எதிர்காலம், மாமிசம் சாப்பிட மாட்டேன். இரண்டாவது தூஸ்ரா, ஷராப் நஹி பியூங்கா, ஷராப் என்றால் கள், கள் அருந்த மாட்டேன், கள் அருந்த மாட்டேன். பியூங்கா என்றால் அருந்துவேன், நஹி பியூங்கா என்றால் அருந்த மாட்டேன். தீஸ்ரா, மூன்றாவது சத்தியம், பராயி औरतों को माँ बहन समझूंगा, பராயி औरतों மற்றவர்களது பெண்களை, மற்ற பெண்களை, மா பெஹன் சம்ஜூங்கா தாயாகவும் சகோதரியாகவும் கருதுவேன். சம்ஜூங்கா கருதுவேன். இங்கு பாருங்கள், எதிர்காலத்தில் மை என்று துவங்கும் வாக்கியங்கள் ஆண் பாலாக இருந்தால் ஊங்கா என்றும் பெண் பாலாக இருந்தால் ஊங்கி என்றும் முடியும் என்பதை நாம் போதினியில் பார்த்தோம். போதினியை மீண்டும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். அனைத்து பாடங்களும் எங்கள் பதிவில் உள்ளன, அதை கேட்டு பாருங்கள். இங்கு அதற்கு உதாரணங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நஹி காவுங்கா சாப்பிட மாட்டேன், நஹி பியூங்கா குடிக்க மாட்டேன், சம்ஜூங்கா கருதுவேன். ஆண்பால், எனவே ஊங்கா ஊங்கா என்று வந்துள்ளது. சரியா, கவனித்தீர்களா? அடுத்த வாக்கியம், महात्मा गांधी ने ये प्रतिज्ञाएं अंत तक निभाई. மகாத்மா காந்தினே, மகாத்மா காந்தி ஆகப்பட்டவர், ஏ பிரதிஜ்ஞாயே இந்த சத்தியங்களை, இந்த பிரதிஜைகளை, அந்த தக் நிபாயி இறுதி வரை காப்பாற்றினார். நிபானா என்றால் காப்பாற்றுதல், கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் என்று கூறுகின்றோம் அல்லவா, அதுதான் நிபானா. இங்கே பிரதிஜ்ஞாயே என்பது பெண்பால் சொல், எனவே நிபாயி என்று வந்துள்ளது. சரியா, அடுத்த பத்தியை பார்க்கலாம். बैरिस्टर बनने के बाद वे दक्षिण अफ्रीका में वकालत करने गए. बैरिस्टर बनने के बाद, बैरिस्टर படிப்பு முடித்த பிறகு, बैरिस्टராக ஆன பிறகு, வே அவர், दक्षिण अफ्रीका में दक्षिण ஆப்பிரிக்காவில், வகாலத் கர்னே கயே வக்காலத் செய்வதற்காக, வக்கீல் தொழிலை செய்வதற்காக, கயே சென்றார். दक्षिण अफ्रीका में रेल में जाते समय उनके पास प्रथम श्रेणी का टिकट था. दक्षिण अफ्रीका में, தென்னாப்பிரிக்காவில், சவுத் ஆப்பிரிக்காவில், ரேல் மே ஜாத்தே சமய் ரயிலில் செல்லும் பொழுது, ஜாத்தே சமய் செல்லும் பொழுது, உன்கே பாஸ் அவரிடம், வே பிளஸ் கே பாஸ் உன்கே பாஸ் அவரிடம், பிரதம் ஸ்ரேணி கா டிக்கெட் தா முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்தது. பிரதம் ஸ்ரேணி என்றால் ஃபர்ஸ்ட் கிளாஸ், டிக்கெட், டிக்கெட் என்பது ஆங்கில சொல். பிரதம் ஸ்ரேணி கா டிக்கெட் தா फर्स्ट क्लास टिकट இருந்தது. फिर भी टिकट कलेक्टर ने उनको तीसरी श्रेणी में जाकर बैठने के लिए कहा. फिर भी இருந்தாலும், அப்படி இருந்தும் கூட, டிக்கெட் கலெக்டர் நே டிக்கெட் பரிசோதகர், உன்கோ அவரை, வே பிளஸ் கோ உன்கோ அவரை, தீஸ்ரீ ஸ்ரேணி மே மூன்றாவது வகுப்பில், தேர்ட் கிளாஸில், ஜாக்கர் சென்று, बैठने के लिए कहा அமருமாறு கூறினார். அதாவது அவரிடம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்கின்றது, இருந்தாலும் டிக்கெட் கலெக்டர் என்ன கூறுகின்றார், இல்லை இல்லை, நீ தேர்ட் கிளாஸில் தான் போய் அமர வேண்டும், அங்குதான் அமர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார். அதற்கு என்ன காரணம்? क्योंकि वे भारतीय थे, ஏனென்றால் அவர் ஒரு இந்தியர். அப்பொழுது இந்தியர்களை சரியாக மரியாதையுடன் அவர்கள் நடத்தவில்லை. எனவே காந்திஜி இந்தியர் என்பதனால் அவரை மூன்றாம் வகுப்பில் சென்று அமருங்கள், உங்களிடம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தாலும் அது பற்றி கவலை இல்லை, நீங்கள் மூன்றாவது வகுப்பில் தான் உட்கார வேண்டும் என்று டிக்கெட் கலெக்டர் கூறிவிட்டார். ஏனென்றால் அவர் இந்தியர், வே பாரதிய தே. ये घटना उनके जीवन में एक महत्वपूर्ण मोड़ बन गई. ये घटना இந்த நிகழ்ச்சி, घटना என்றால் நிகழ்ச்சி,
உன்கே ஜீவன் மே அவரது வாழ்க்கையில் வே ப்ளஸ் கே உன்கே அவரது வாழ்க்கையில் ஏக் மகத்துவபூர்ண மோட் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக, மோட் என்றால் டேர்னிங் பாயிண்ட், திருப்பம், மோட் பன் கயி ஆகிவிட்டது. அதாவது இந்த நிகழ்ச்சி அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக ஆகிவிட்டது. अंग्रेज दक्षिण अफ्रीका में भारतीयों के प्रति भेदभाव दिखाते थे. अंग्रेज, अंग्रेज என்றால் ஆங்கிலேயர்கள், அங்கிரேசி என்றால் ஆங்கிலம், अंग्रेज என்றால் ஆங்கிலேயர். ஆங்கிலேயர்கள் தக்ஷிண ஆப்பிரிக்காமே தென்னாப்பிரிக்காவில் பாரதியோं के प्रति இந்தியர்களுக்கு எதிராக பேதபாவ் திக்காத்தே தே பேதபாவத்தை காட்டினார்கள், பாகுபாட்டை காட்டினார்கள், உயர்வு தாழ்வை காட்டினார்கள். இந்தியர்கள் என்றால் தாழ்வு அவர்களுக்கு, அதை வெளிப்படையாக காட்டினார்கள். திகாத்தே தே காட்டினார்கள். திகானா என்றால் காட்டுதல், டு ஷோ. தேக்னா பார்த்தல், திகானா காண்பித்தல், காட்டுதல். சரியா? गांधी को इस भेदभाव के खिलाफ लड़ना पड़ा. காந்திஜி இந்த பேதபாவத்தை எதிர்த்து, இந்த பாரபட்சத்தை எதிர்த்து சண்டை போடும்படியாக இருந்தது. கிலாஃப் என்றால் அதற்கு எதிராக, எகெயின்ஸ்ட் தட். லடுனா படா சண்டையிடும்படியாக இருந்தது. படா, கர்ணா படா என்றெல்லாம் வரும்பொழுது எழுவாயுடன் கோ இணைக்கப்படுகின்றது. whenever there is pada you have to add ko with the subject. எனவே காந்தி கோ என்று வந்துள்ளது. காந்தி கோ இஸ் பேதபாவ் கே கிலாஃப் லடனா படா. காந்திக்கு இந்த பேதபாவத்தை எதிர்த்து சண்டை போடும்படியாக இருந்தது. सत्याग्रह के शस्त्र का प्रयोग करके गांधी ने इस लड़ाई में जीत हासिल की. சத்தியாகிரக, சத்தியாகிரகம் என்ற சஸ்திர, சஸ்திர என்றால் ஆயுதம், கா பிரயோக கர்க்கே என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி, பிரயோக கர்க்கே பயன்படுத்தி, காந்தினே காந்தியாகப்பட்டவர், இஸ் லடாயி மே இந்த சண்டையில், இந்த யுத்தத்தில், ஜீத் ஹாசில் கி வெற்றி பெற்றார். ஹாசில் கர்னா டு அச்சீவ் அடைதல், சாதித்தல் என்பது பொருள். ஜீத் என்பது ஒரு பெண்பால் சொல், எனவே ஹாசில் கி என்று வந்துள்ளது. இங்கே நே பயன்பாட்டையும் பாருங்கள். காந்தி நே என்று வந்துள்ளது. நே பயன்படுத்தப்படும் பொழுது வினைச்சொல் ஆப்ஜெக்டுக்கு ஏற்ப, அதாவது செய்யப்படும் பொருளுக்கு ஏற்ப மாறும் என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை போதினி பாடத்தை பாருங்கள், அங்கு நன்றாக விளக்கி இருக்கின்றோம். சரியா? ஹாசில் கி அச்சீவ் செய்தார், அடைந்தார். அடுத்த பத்தி. सन 1914 में वे भारत लौट आए. 1914 ஆண்டு, 1914 1914 ஆண்டு, வே அவர், பாரத் லவுட் ஆயே இந்தியா திரும்பி வந்தார். उन्होंने सत्याग्रह और अहिंसा का प्रयोग करते हुए अंग्रेज़ों के खिलाफ लड़ाई लड़ी. उन्होंने அவர், वे प्लस ने उन्होंने, सत्याग्रह और अहिंसा का प्रयोग करते हुए சத்தியாகிரகம் மற்றும் அஹிம்சை அதை பயன்படுத்தி, கர்த்தே ஹுயே பயன்படுத்திய வண்ணம், அங்கிரேசோं के खिलाफ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக लड़ाई लड़ी சண்டையிட்டார். स्वतंत्रता आंदोलन के समय वे अनेक बार जेल गए. स्वतंत्रता आंदोलन சுதந்திர போராட்டம், ஆந்தோலன் என்றால் போராட்டம், புரட்சி என்பது பொருள். அந்த நேரத்தில் அநேக் பார் பல முறைகள், ஜேல் கயே ஜெயிலுக்கு சென்றார், சிறைக்கு சென்றார். गांधी जी के द्वारा चलाए गए आंदोलनों के कारण अंग्रेज़ों को भारत छोड़ना पड़ा और हमें सन 1947 अगस्त 15 के दिन आज़ादी मिली. गांधी जी के द्वारा चलाए गए आंदोलनों के कारण, காந்திஜி அவர்களால் நடத்தப்பட்ட போராட்டங்களின் காரணமாக, சலாயே கயே நடத்தப்பட்ட
आंदोलनों के द्वारा புரட்சிகளின் காரணமாக போராட்டங்களின் காரணமாக अंग्रेजों को भारत छोड़ना पड़ा ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு செல்லும்படியாக இருந்தது. சோடுனா படா இந்தியாவை விட்டுவிடும்படியாக இருந்தது. இங்கு கூட பாருங்கள், படா என்று வந்திருக்கின்றது. அங்கிரேசோங் கோ என்று சப்ஜெக்டுடன் கோ இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது படா என்ற சொல் வரும்பொழுது சப்ஜெக்ட் அதாவது எழுவாயுடன் கோ இணைக்கப்படுகின்றது. அங்கிரேஜோங் கோ பாரத் சோடுனா படா ஆங்கிலேயர்களுக்கு இந்தியாவை விட்டு செல்லும்படியாக இருந்தது. ஆர் ஹமே சன் 1947 1947 ஆண்டு அகஸ்ட் 15 के दिन ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆசாதி மிலி விடுதலை கிடைத்தது. ஆசாதி விடுதலை, இது ஒரு பெண்பால் சொல், எனவே மிலி என்று வந்துள்ளது. அடுத்த பத்தி. सन 1918 में गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की स्थापना तमिलनाडु राज्य के मद्रास शहर में की. எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் பாருங்கள். सन 1918 में 1918 ஆண்டு காந்திஜினே காந்திஜி ஆகப்பட்டவர் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபா கி ஸ்தாபனா. நாம் படித்து கொண்டிருக்கின்றோமே இந்த புத்தகம், இந்த புத்தகத்தை எழுதியது யார்? தக்ஷிண பாரத இந்திய பிரச்சார சபா. அந்த சபையின் பரீட்சைகளுக்கு தான் நீங்கள் செல்கின்றீர்கள் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு சபை, காந்திஜியினால் நிறுவப்பட்ட சபை. எவ்வளவு பெருமை அல்லவா? அந்த சபையில் நாம் ஒரு பகுதியாக இருக்கின்றோம் என்பது எவ்வளவு பெருமை அல்லவா? 1918 ஆண்டு காந்திஜி தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபையை நிறுவினார். ஸ்தாபனா என்றால் நிறுவுதல். ஸ்தாபனா தமிழ்நாடு ராஜ்யக்கே மദ്രാஸ் ஷஹர் மேகி. இந்தியா முழுவதும் பல ராஜ்யங்கள் இருக்கின்றன, ஆனால் நமது தமிழ்நாட்டில் அதை நிலைநாட்டினார். எவ்வளவு பெருமையான விஷயம் நமக்கு அல்லவா? सन 1918 में गांधी जी ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की स्थापना तमिलनाडु राज्य के मद्रास शहर में की. 1918 ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் தக்ஷிண பாரத இந்தி பிரச்சார சபையை தமிழ்நாட்டின் சென்னை நகரத்தில் நிறுவினார். மദ്രാஸ் ஷஹர், அப்பொழுதெல்லாம் மദ്രാஸ் என்று கூறுவார். மദ്രാஸ் ஷஹர் மேக்கி, மദ്രാஸ் நகரத்தில், சென்னை நகரத்தில் அதை நிறுவினார். ஸ்தாபனா என்றால் நிறுவுதல், எஸ்டாப்ளிஷ். महात्मा गांधी आजीवन इस सभा के अध्यक्ष रहे. மகாத்மா காந்தி இந்த சபையில் அவர் உயிருடன் இருக்கும் வரையில், ஆஜீவன் என்றால் அவர் உயிருடன் இருக்கும் வரையில், அத்தியக்ஷ ரஹே தலைவராக இருந்தார். மகாத்மா காந்தி தலைவராக இருந்தார் இந்த சபைக்கு, நமது दक्षिण भारत हिंदी प्रचार சபைக்கு. महात्मा गांधी हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में सन 1946 जनवरी 20 से 30 तक ठहरे. இன்னும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கேளுங்கள். மகாத்மா காந்தி हमारे दक्षिण भारत हिंदी प्रचार सभा में, நமது சபை இருக்கின்றதல்லவா दक्षिण भारत हिंदी प्रचार சபை, தியாகராய நகர் சென்னையில் இருக்கின்றதல்லவா, அந்த சபையில் 1946 ஆண்டு 1946 जनवरी 20 से 30 तक ठहरे. 1946 ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 10 நாட்கள் நமது சபையில் அவர் தங்கியிருந்தார். அந்த சபையில் நாம் எல்லோரும் அங்கத்தினர்கள் என்பது எவ்வளவு பெருமை அல்லவா? டெஹரே என்றால் தங்கினார். ஏ ஹமாரே லியே படே கௌரவ் கி பாத் ஹை. இது நமக்கெல்லாம் மிகவும் கௌரவமான பெருமைப்படத்தக்க ஒரு விஷயமாகும். கௌரவ் கி பாத் ஹை, பெருமைப்படத்தக்க விஷயமாகும். सन 1948 जनवरी 30 को उनकी हत्या हुई. 1948 1948 ஆண்டு जनवरी 30 को जनवरी 30ஆம் தேதி அன்று उनकी हत्या हुई அவர் கொலை செய்யப்பட்டார். कविवर रविंद्रनाथ ठाकुर ने उनको महात्मा की उपाधि से विभूषित किया. कवींद्र रवींद्रनाथ டாகூர், நமக்கு தெரியும் அல்லவா, நமது ஜனகணமனதி நாயக ஜெயஹே என்ற பாடலை இயற்றியவர் ரவீந்திரநாத் டாகூர். அவர்தான் மகாத்மா என்ற ஒரு பட்டத்தை நமது காந்திக்கு அளித்தார். இப்பொழுது நாம் எல்லோரும் அவரை மகாத்மா காந்தி என்று கூறுகின்றோம். அந்த பட்டத்தை முதல் அவருக்கு அளித்தவர்
ரவீந்திரநாத் டாகூர். விபூஷித் கியா என்றால் அலங்கரித்தார். உபாதி சே விபூஷித் கியா, அந்த பட்டத்தினால் அவரை அலங்கரித்தார். नेताजी सुभाष चंद्र बोस ने महात्मा गांधी को राष्ट्रपिता कहा. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவரையும் நம்ம அனைவருக்கும் தெரியும் அல்லவா? அவர்தான் மகாத்மா காந்தியை முதலாக ராஷ்டிரபிதா என்று கூறினார். நாம் அனைவரும் இப்பொழுது ராஷ்டிரபிதா மகாத்மா காந்தி என்று கூறுகின்றோம் அல்லவா? முதலாக அப்படி அழைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். राष्ट्रपिता कहा, राष्ट्रपिता என்று கூறினார். आज तक हम सब गांधी को राष्ट्रपिता के रूप में पहचानते हैं. आज तक இன்று வரை நாம் எல்லோரும், हम सब நாம் எல்லோரும் गांधी को गांधीயை राष्ट्रपिता के रूप में राष्ट्रपिता என்று पहचानते हैं, அப்படித்தான் நாம் அவரை அறிகின்றோம். ராஷ்டிரபிதா மகாத்மா காந்தி என்று நாம் அவரை அறிகின்றோம், அப்படி அழைக்கின்றோம். जब तक सूरज और चंद्रमा रहेंगे तब तक महात्मा गांधी की कीर्ति रहेगी. जब तक सूरज और चंद्रमा रहेंगे, எதுவரையில் சூரியனும் சந்திரனும் இருக்குமோ, तब तक அதுவரையில் மகாத்மா காந்தி की कीर्ति रहेगी, மகாத்மா காந்தியின் புகழ் இருக்கும். रहेगी இருக்கும். இங்கு பாருங்கள், ஜப் தக் தப் தக் என்பதன் பயன்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. ஜப் தக் எதுவரையில், தப் தக் அதுவரையில். ஜப் தக் சூரஜ் और சந்திரமா ரஹேங்கே, எதுவரையில் சூரியனும் சந்திரனும் இருக்குமோ, தப் தக் அதுவரையில் மகாத்மா காந்தி கி கீர்த்தி ரஹேகி, மகாத்மா காந்தியின் புகழ், கீர்த்தி என்றால் புகழ், ரஹேகி இருக்கும், வாழும் என்பது பொருள். சரி, இப்பொழுது இந்த பாடத்தின் சில சொற்களை அதன் அர்த்தங்களுடன் பார்ப்போம். ஷப்தார்த், ஷப்தார்த் என்றால் சொற்களின் அர்த்தங்கள். புத்ர, சைல்டு குழந்தை. கானூன் கி பढ़ाई, லா எஜுகேஷன் சட்டக்கல்வி. பிரதிஜ்ஞாயே, ப்ராமிசஸ் உறுதிமொழிகள். பராயி औरत, அதர் உமன் மற்ற பெண். நிபாயி, ஃபுல்ஃபில்டு நிறைவேற்றினார். வகாலத், லா ப்ரொஃபஷன் வக்கீல் தொழில். மோட், டர்னிங் பாயிண்ட் திருப்புமுனை. பேத்பாவ், டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு, பாரபட்சம். அஹிம்சா, நான் வயலன்ஸ் அஹிம்சை. ஆந்தோலன், ரெவல்யூஷன் போராட்டம் புரட்சி. உபாதி, டைட்டில் பட்டப்பெயர். ஆஜீவன், ஆஜீவன் ஹோல் லைஃப் ஆயுட்காலம் வாழும் நாள் வரை. சரி, இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்ததா? உபயோகமாக இருக்கின்றதா? அப்படி என்றால் ஒரு லைக் கொடுங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய தனிக்கட்டணம் எதுவும் இல்லை. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கட்டாயமாக பதிவு செய்யுங்கள். சரியா? நன்றி. தன்யவாத்.